கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்தொழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில கூட நீதிமொழிகளின் புத்தகத்துல பல நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமொழிகளிலே ஒரு நீதிமொழியை நான் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த நீதிமொழிகளை எழுதினது சாலமோன் ராஜா, தாவீதினுடைய மகனாகிய சாலமோன் ராஜா. அநேக நீதிமொழிகளை எழுதினார். எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் அது அர்த்தம் உள்ளதாய் காணப்படுகிறது. இந்த நீதிமொழிகள் புத்தகத்துல 16:6 பார்க்கின்ற வேளையில பாவத்தை குறித்து குறிப்பாக சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுடைய பாவம் எப்படி நிவர்த்தியாகும் என்றும் மிக தெளிவாக சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. அவர் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பின் மீட்பு கிடைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் நீதிமொழிகளின் புத்தகத்தை நாம் படித்து பார்க்கின்ற வேளையில 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கிருபை, சத்தியம், இதை பார்க்கின்ற வேளையில இயேசு கிறிஸ்துவுக்கு மற்றொரு பெயர் என்னவென்று சொன்னால் கிருபை. அவர் கிருபை நிறைந்தவர், அவர் சத்தியம் உள்ளவர். சத்தியம் என்றுதான் அவருக்கு பெயர். இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லியிருக்கிறவர். ஆகவே கிருபையாகிய இயேசுவும் சத்தியமாகிய இயேசு மட்டுமே நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர் என்பதை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சாலமோன் அழகாக இந்த நீதிமொழிகளிலே சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே நாம் கவனிக்க வேண்டியது என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அதற்கு இந்த நாளிலே நமக்கு முக்கியமான சில காரியங்களை நாம் அறிவோம். ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற சிந்தப்பட்ட ரத்தம். அதோடு கூட இந்த வசனத்துல, நீதிமொழிகள் வசனத்துல பார்க்கின்ற வேளையில வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். ஆகவே இந்த வசனத்துக்காக தேவனை துதிப்போம். இந்த வசனம் நமக்கு இந்த நாளிலே ஒரு பாவ நிவர்த்திக்கான நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கத்தக்கதாக இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிஜமான ஒரு காரியமாக மாறட்டும். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். இதை எங்களுக்கு இந்த நீதிமொழிகள் புத்தகத்துல வெளிப்படுத்தி காட்டினதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த நாளிலே நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிருபையும் சத்தியமும் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்.